சார் பட்டாபிராமன், பெங்களூர். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார், ரெண்டாம் அதிபதி தசை நடக்கிறது. ராகு தனியா நடக்கிறது. ம் அத சூரியன் புதன் தவிர மொத்தம் 6 கிரகங்களும் பார்க்கிறது. ம் பையனுக்கு படிப்புல தடை வருமா? கண்டிப்பா ராகு வரும். தசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் இருங்க, 2ல் ராகு இருந்தா யார் பார்த்தாலும் பார்க்காட்டிலும் தடை வரும். ஒண்ணு, ஓகே. நிறைய கிரகங்களை பார்த்தா தடை நிறைய இருக்கும். ஓ, அந்த அந்த கிராமமே சேர்ந்து அவனை படிக்க விடாம எல்லா வித்தையும் காட்டுவாங்கன்னு அர்த்தம். இப்ப உச்சம், தனித்த ஆட்சி இதெல்லாம் வந்து தனித்த ராகு நல்லா கவனிங்க. தனித்த ராகு 2ல் இருந்தாலே படிப்புல தடையை கொடுக்கும். அவர் என்ன யோகாதிபதியாலும் தடை கொடுப்பாரு. ஓகே. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடைய பார்வை சேர்க்கையில 2ல் ராகு இருந்ததுன்னா கூடுதல் தடையை கொடுக்கும். நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்ப அவர் நம்ம என்ன செய்யணும்னா, நிறைய வழக்கங்கள் குறைவா இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் மாதிரி இடங்கள்ல இருந்து படிக்க வைக்கிறது சாலச் சிறந்தது. ஓகே. இப்ப அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னாருனாக்கா ஓரளவுக்கு இது குறையுமா? அதைத்தான் சொன்னேன், ஹாஸ்டல் மாதிரி இடங்கள்ல பிரிச்சு படிக்க வைக்கிறது நல்லது. பெற்றோர் பக்கத்துல அவர் படிக்க மாட்டார். ஓ, வேற ஒரு மாநிலம், வேற ஒரு நாடு, வேற ஒரு ஹாஸ்டல் அந்த மாதிரி தள்ளி வைக்கிறது நல்லது. ஓகே சார். ஓகே சார். நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து வணக்கம் சார், நான் மணிகண்டன் பேசுறேன். சொல்லுங்க சார். கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாம்ப் ரூல் ஏதாவது சொல்ல முடியுமா? இது நான் மொத்தம் இது 8வது தடவை இந்த வார்த்தையை சொல்றேன். நீங்க நம்ம யூடியூப்ல நிறைய கேள்வி பதில் இருக்கு. அது திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா நீங்க கேட்கறதுக்கு எல்லாமே ஆல்ரெடி பதில் இருக்கு. முதல்ல 5 குடையர் 10 குடையர் தொடர்பு இல்லாம அரசு உத்தியோகம் கிடைக்காது. இது ரூல் நம்பர் 1. 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கலாம், பார்வை இருக்கலாம், சேர்றது இருக்கலாம், இல்ல 2 பேரும் மாறி நட்சத்திரங்கள் உட்காரலாம். அந்த 5 10 தொடர்பு இல்லாம அரசு உத்தியோகம் கிடையாது. 1. 2வது, ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது 4 பேர் தான். இது யாரு அப்படின்னா சூரியன், சனி, குரு, செவ்வாய். இந்த 4 பேர்த்துல 2 பேருடைய சேர்க்கை பார்வை இருக்கணும். இந்த 2 ரூலும் மேட்ச் ஆகும்போது அரசு உத்தியோகம் உறுதி. 3வது, திக்பலம் பெற்ற கிரகங்கள் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கணும். அது பர்டிகுலர் 10ஆம் வீட்டுல இருக்குது, இல்ல லக்கணத்தில் இருக்குன்னா அவருக்கு ஈஸியா அரசு உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்பு. இந்த 3ல் 2 ரூல் இருந்தா அவர் அரசு உத்தியோகத்துக்கு போவார். இதுல 5 10 தொடர்பும் திக்பலம் பெற்றவர்களும் உறுதியாக அரசாங்க உத்தரவாதம் செய்கிறது. கிரக சேர்க்கை ஆசையை கொடுக்குது ஒழிய அவர் எக்ஸாம்லாம் எழுதுறது இல்ல. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் சார். ஐயா, ஜாமக்கோல் பிரசன்னத்துல கேள்விய கண்டுபிடிக்கிறதுல காரத்துவத்தை வச்சு பாவத்தை பிரிக்கிறது எளிமையான முறையா, இல்ல பாவத்துவத்தை வச்சு காரத்துவத்தை பிரிக்கிறது எளிமையான முறையா? அது ஜாமக்கோல் பிரசனம் வந்தாலும், சோழி பிரசனம் வந்தாலும், ஜாதகம் வந்தாலும் காரகத்துவம் முதல் அவர் தான் பேஸ். நன்றிங்க. அவருக்கு உயிர் கொடுக்கறது அந்த பாவம். நன்றி. வெறும் பாவமும் ஒரு கேள்வியை சொல்லாரு. சரிங்க ஐயா, இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க. விவசாயத்துல இப்ப நம்ம குழந்தை பிறக்குமா, என்ன ஆணா பெண்ணான்னு கேக்குற அதே விதிகளை ஆடு மாடு கோழிக்கு பயன்படுத்தலாமாங்கய்யா? எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். தாவரத்துக்கே பயன்படுத்தலாம். ஓ சரி சரி. நீங்க நிறைய விவசாயத்தை பத்தி கேள்வி கேட்டதுனால ஒரு விஷயம் சொல்றேன். சரிங்க. ஒரு தோட்டம் இருக்குது. திடீர்னு ஜாமக்கல்ல ஒரு போட்டு பாக்குறேன், உதயம் ராகுகிட்ட நிக்குது. நிக்குது. ஒருவேளை செடிக்கு தண்ணி ஊத்தாம விட்டாங்களோ, தோட்டத்துக்கு தண்ணி விடாம விட்டாங்களோ, 3 நாள் ஆச்சு அப்படின்னு போன் பண்ணி கேக்குறேன். தோட்டக்காரர் 3 நாள்ல லீவு. அவர் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, போவாரு, சாவி எடுப்பாரு, திரும்பி வீட்டுக்கு தண்ணி ஊத்தல. சரிங்க. ராகு மேல போற அந்த எக்ஸாக்ட் டிகிரியில கூப்பிட்டு கேட்கும்போது தண்ணி ஊத்தலேன்னு சொல்றாரு. நீங்க மறுபடியும் சத்தம் போட்டு போய் பாருங்கன்னு பாக்குற வீடியோக்களை எல்லா செடியும் வதங்கிருக்கு. எப்படி ஒரு ராகு மனுஷனை வதங்க வைக்குமோ அது செடி கொடிகளுக்கும் பொருந்துகிறது. இது ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, ஒரு நண்பர் போன் பண்ணி கேட்கிறாரு, மேசத்துக்கு வெளியே பாம்பு இருக்கு, உதயத்துக்குள்ள மேச உதயம் மேச ஆரணமே ஓடிட்டு இருக்கு. அவருக்கு இப்ப எங்க வீட்டுல ஒரு சின்ன மனக்குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மேசம் ஆட்டுக்குட்டி குளிக்கிற இடமும் உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுக்கு வாசப்படியில ஏதாவது ஆட்டுக்குட்டி ரொம்ப சிரமப்படுதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னவொடனே அவர் சொன்ன வேலை, எங்களுக்கு ஆட்டுக்குட்டிக்கு சம்மந்தமே இல்லை, எதுக்கும் போய் பாருங்கன்னா, எங்கேயோ ஆடு பத்திக்கிட்டு போறான், அந்த ஆடு அந்த இடத்துல விழுந்து எடுக்க ஆட்டு பம்பு பிடிச்சி இழுக்குன்னா ஆடு கத்திட்டு இருக்கு. முதல்ல அது சரியாகட்டும் அப்புறம் கேள்வி கேளுங்கன்னு போனை வச்சுட்டாரு. 1 மணி நேரம் கழிச்சு போன் பண்ணி என் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. எல்லாமே இது பாருங்க, தாவரத்துக்கும் பொருந்தது, விலங்கினங்களுக்கும் பொருந்தது. இந்த ஜாமக்கோல் பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தும்.
சரிங்க, சரிங்க. கெமிக்கல், அறிவியல், மண்ணு, எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க பாக்குற கோணத்துல தான் இருக்க ஒழிய கிரகங்கள் அதே கிரகங்கள் தான். நான் எனக்கு சரிங்க, சரி. எல்லாம் பிடிச்சிருக்கோ, எங்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்துக்குமே ஜாமக்கோலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். சரிங்க, சரிங்க, இன்னொன்னு, இன்னைக்கு மத்தியானம் வெளியில கிளம்பலாம்னு நினைச்சு வண்டி எடுத்துட்டேன். சரிங்க. ஆர்டத்தை போட்டு பாக்குறேன், உதயம் கோயக்கும் ஒரே டிகிரில வருது. சரி கிளப்ப வேணாம், ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கிற, கரெக்டா 3 நிமிஷம் டாக்டர் வந்து நிக்கிறாரு வாசப்படியில. ஓஹோ! சரி, சரிங்க. சப்போஸ் நான் போயிருந்தேன் அவர் மிஸ் பண்ணியிருப்பேன். இது ஆ, ஆ. இந்த மாதிரி எனக்கு வந்து எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் அது வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதை கடைப்பிடிக்கலாம், தப்பு வராது. நன்றிங்க, நன்றிங்க. நல்லது. நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. ஜெயந்தி. இப்போ அந்த புணர்ப்பு சொன்னீங்க இல்லையா சார், சனி சந்திரன் பார்வை சமசமத்துவமா இருந்து ஆ. சந்திரன் 6லயே இருந்தாலும் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணலான்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். இப்ப பண்ணலாம், அதுல ஜோதிடமும் அதுல வருமா சார் கட்டாயமா? தாராளமா. ஜோதிடத்துக்கு என்னமா முதலீடு போடுறீங்க? ஒரு 100 கோடி முதலீடு அதுதான் போடுறீங்களா? அது ஒரு சின்ன டவுட். அது அப்புறம் இன்னொன்னு இங்க பாருங்க, மார்க்கெட்டிங்கு, ஜோதிடம் இதெல்லாம் ம், தொழிலே வராது. இதெல்லாம் வந்து ம், ப்ரொபோஷனல் தான். இது எப்படின்னா, ஆ, இதுக்கெல்லாம் முதலீடே இல்ல. முதலீடு ம், ரொம்ப குறைவான முதலீடு இல்ல. ஆமா. லாஸ் அதுதான். அப்படின்னா நீங்க முதலீடு போட்டா தான் அது லாஸ். முதலீடு ஓகே, போடாம கூடி வரும்போது நேரம் வாழ மட்டும் தான் விரயமாகுது. ஓகே. அதான் சார். இப்போ இன்னொன்னு ராகு 2ல இருந்து அது பாவகப்படி பாவ சக்கரப்படி 1ல இருந்து புத்தி நடத்தினா அப்ப திருமணம் இது யோகம் வராது இல்லையா சார்? அது அப்படி ஆமா. எடுத்துக்கணுமா எப்படி? அது திருமணத்தை கொடுத்தாலும் கசப்பான திருமணத்தை தான் கொடுக்கும். சோ அது 7ல இருக்கிற புத்தியோ இல்ல 11 2ல இருக்கிற பாவ சக்கரப்படி இருக்கிறதுலதான் திருமணம் பண்ணா சிறப்பு ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. சோ அது பண்ணாம இருக்கிறது நல்லது. நல்லது, ஓகே சார். நன்றி சார். நல்லதுமா. இப்ப பாருங்க, எப்படி ஒரு ஜோதிடருடைய வாக்கு பலிக்கும் அப்படிங்கிறது நான் ஒரு எவிடன்ஸ் சொல்றேன். ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் ஜாதகம் பாக்குறாரு. எனக்கு இந்த மாதிரி வேற வேலைக்கு நான் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், இருக்கிற கம்பெனில பயங்கர பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் 4-5 கம்பெனி பேர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது நான் கிருத்திகை நட்சத்திரம் வருது. ஒரே கிருத்திகை நட்சத்திரத்துல போறதுனால அப்படிங்கிற எழுத்து அமேசான் அப்படிங்கிற மாதிரி கம்பெனில ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்ப கிடைக்கும்னு சொல்றாரு. ஆகஸ்ட் மாசம் கிடைக்கும்னு சொல்லிடுறேன். ஏன்னா சூரியனுடைய மாசம் ஆகஸ்ட் மாசம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இது நடந்தது வந்து 2024 பிப்ரவரியில நடந்தது. திருப்பி அவர் செப்டம்பர் மாசம் திருப்பி கூப்பிடுறாரு. சார் நீங்க சொன்னீங்க எனக்கு அமேசான்ல கிடைக்கும்னு சொன்னீங்க, எனக்கு அமேசான்ல கிடைக்கல அப்படின்னு. எப்படி அது தப்பாச்சு? உங்க லைஃப் திருப்பி சொல்லுங்கிறேன். ஆனா அவர் கூடுதல் ஒரு தகவல் சொன்னாரு பாருங்க. நான் வேலை செய்யற கம்பெனில அமேசான்ல இருந்து ஆர்டர் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அமேசானோட ஆர்டர் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இங்க இருந்துங்கிற. அவர் இந்த கம்பெனி விட்டு போகலாங்கிறபோது இந்த ஒரே ஒரு ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஆர்டர் அமேசான் ஆர்டர். ஸோ சம்பள உயர்வோட அமேசானுடைய வேலை செய்வீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை வெளியில போய் செய்யாம கம்பெனிக்குள்ளேயே சப்டிவிஷனா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னா இந்த வேலையை நான் ஏத்துக்கிட்டனாலதான் வெளியே ப்ரொமோஷன் போக முடியலன்னாரு. எப்பவுமே சொன்ன பலன்கள்ல உட்பிரிவு இருக்கலாமே ஒழிய தவறு வராது. நம்ம கூடுதலா கவனம் செலுத்தி சொன்னா போதுங்கிறது தான் அந்த விஷயம். பாருங்க, அந்த இடத்துல நம்ம சொன்னதுல அந்த அமேசான்ங்கிற வார்த்தை அவர் கேட்டதுல கேள்வி ஆன்சர் இருக்கு. அவர் வெளியில போய் செய்யலாமா உள்ள போய் செய்யலாமான்னு கேட்கல. அமேசான் செய்யலாமான்னா செய்யலான்னு இருக்கும். ஆனா அதுவா வாலண்டரியா கிடைச்சிருக்கு. அப்படித்தான் நீங்க ஒரு தெய்வங்களை வழிபடும் போதும் ஆழ் மனசுல சொல்லக்கூடிய தெய்வ வழிபாட்டு ஒரு கோயிலுக்கு போனோடனே உங்களால நல்ல உணர்வை கொடுத்துச்சுன்னா அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்க. ஒரு ஜோதிடர் சொன்னாருங்களுக்கா அங்க போய் வீம்புக்கு சாமியை கும்பிடாம உங்க ஆள் மனசு எங்க ரசிக்குதோ, எங்க உணருதோ, எங்க உங்களால நினைச்சவனே கலங்குதோ அந்த இடத்துல இன்னும் கும்பிடுங்கன்னு சொல்றேன். இதுல இன்னொரு கருத்தும் பாருங்க. ஒருத்தர் கேட்கிறார், ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர்கிட்ட, என்னோட குருநாதர் யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு, யாரை பார்த்தா உன் கண் அப்படியே கலங்குதோ, யாரு காலை பிடிச்சி கட்டி பிடிக்கணும்னு தோணுதோ, யாரு காலை இருக்கப்பட்டுன்னு தோணுதோ, யாரை பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்கும், அவரை குருவா ஏத்துக்க அப்படின்னு அந்த மாணவர்கிட்ட அந்த ஆசிரியர் சொல்லிடுறாரு. அந்த மாணவர் வந்து சரி பைய தூக்கிட்டு ஊர் ஊரா தேடி போறாரு. ஒரு 4 வருஷம் தேடுறாரு. யாரை பார்த்தாலும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வே இல்லை. யாரை பார்த்தாலும் எதிர்ப்பு, எரிச்சல் அப்படி இருந்திருக்கு. திரும்பி சொந்த ஊருக்கு வராரு. சொந்த ஊருக்கு வந்தோடனே அவங்க வீட்டுல தாத்தா ஒருத்தர் உட்காந்துருக்காரு. முடியாம அவரை பார்த்து கண்ணு பொல பொலன்னு அழுதுருக்காரு. தாத்தா கிட்ட போய் அப்படியே கட்டி பிடிச்சிருக்காரு. எல்லாம் முடிச்சவனு ஏன்டா அப்படி சோர்வா இருக்க, அப்போ நான் சாப்பிட்றான் அப்படின்னு தாத்தா சொன்னி சாப்பிட்டு வந்து பார்த்தா தாத்தா பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. நேர வாதியார் போய் எனக்கு இது வரைக்கும் யாரையுமே பார்க்கல, தாத்தா பார்த்தோன்னு என்னோட எல்லா உணர்வும் சர்வசாரம் அப்படியே அடங்கிடுச்சு. தாத்தா தான் தலை சிறந்த ஒரு மரம். அப்படி உள் மனசு ஒரு விஷயத்த பூரிப்பா சொல்லணும்.
நிறைய பரிகாரம் சொல்லும்போது விநாயகரை கும்பிடுறேன், விநாயகர்னு தெரியாம கூட பக்கத்துல இருக்க சாமியை கும்பிட்டு வர்றாங்க. உங்க மனசு ஒப்பி கும்பிடக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் பிரார்த்தனைகள் தான் வேலை செய்யும். அதனால ஒரு பலன், ஒவ்வொரு பலன் சொல்லும்போது மனசு பரிபூர்ணமா ஒத்துக்கிறணும், இது சொல்றோம்னு. சரியான தள்ளி விடும்னு சொல்லக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப கேளுங்க அடுத்து. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். அதிக பாகை உள்ள கிரகத்துல தொழில் பண்ணலாம்னு சொல்றீங்க. இப்ப அந்த அதிக பாகை உள்ள கிரகம் வந்து மாந்தியோட சேர்ந்திருந்தா எப்படிங்க? இப்ப தொழில் பண்றதுக்கு தாராளமா செய்யலாம், தப்பு இல்லை. மாந்தியோட சேர்ந்து இருக்கும்போது அதுல மனிதாபிமானம் காட்ட முடியாம சூழ்நிலை வரும், அவ்வளவுதான் விஷயம். மற்றவரைக்கும் செய்யலாமான்னா செய்யலாம். சரிங்க, நன்றிங்க. நல்லது சார். ஒரு பாவாதிபதியோட பாவத்துல நிக்கிற கிரகம் பலமானதுன்னு சொல்றோம். சோ அந்த உபாசனை தெய்வத்துக்கு மட்டும் 9ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதியை வணங்க சொல்றோம். ஏன்? உண்மையே நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஒரு பலன் இப்ப நடக்கணும், வெளியே நடக்கணுமா உள்ள இருந்து நடக்கணுமா சாமி? உபாசனைங்கிறது உள்ள இருந்து வரணுமா வெளியே இருந்து வரணுமா? உள்ள இருந்து வரணும். அப்ப நட்சத்திரம் கொடுக்கக்கூடியது உள்ளார்த்தம் ஆள் மனசுல பதிஞ்சிருக்க ஒரு பிம்பத்தை வெளியே கொண்டு வர்றோம், உள்முகமாக நோக்கி பயணிக்கிறோம். ஆனா பாவத்தோட பலன் வந்து நீங்க உங்க பலனை உங்க பிள்ளைகளுக்கும் பொண்டாட்டிக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்க போறீங்க. அதுக்கு வெளியே நிற்கிற கிரகம் போதுமானது. பாவத்தில் நின்ற கிரகத்தை பல பேர் அனுபவிக்கலாம், ஒரு கிரகம் நட்சத்திரத்தை நீங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியும். உபாசனுடைய வழிபாட, உச்சிஷ்டமானுடைய வழிபாட நான் உணர்றேன், எங்க வீட்டுல யாரும் உணரல. ஆனா அந்த 9ஆவது நீக்கக்கூடிய பலனை மொத்த குடும்பமும் சாப்பிடுது. வித்தியாசம் புரியுதா? புரியுது சார். ஒரு இப்போ நட்சத்திரங்கள் நமக்கு நல்ல பலனை செய்யுமா செய்யாதங்கிறத தாராபலனை வச்சு நம்ம கிடைக்கணுமா, இல்ல லக்னத்தை வச்சு? தாராபலம் இருங்க, தாராபலங்கிறது ஒரு ஃபீல். நட்சத்திரம் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கலாம், அது ஒரு ஃபீல். ஒரு காலத்துல மாமிசத்தை விரும்பி சாப்பிட்டோம், கொஞ்சம் காலத்துல மாமிசம் பிடிக்காம போயிடும். அதாவது தாராபலம் கூடிய உங்க நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய பலன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, மற்றவங்களுக்கு விரோதமா இருக்குமா இல்லையாங்கிற தாராபலம் சொல்லுது. அதனால இதுக்கு அதுக்கும் இது கொடுக்குது, அது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுது, அவ்வளவுதான் வித்தியாசம். பிரம்மாவோட காரக கிரகம் சார். அடுத்து ஒரு கேள்வி போதும், அடுத்த தாள் நிற்கிது. செகண்ட் ரவுண்ட் வாங்க. குருவி வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்பதான் உங்களுக்கு அடிப்படை படத்தை படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நல்லது. நீங்க குருவா கிடைச்சதுக்கு எனக்கு மகா பாக்கியம். இன்னைக்கு தான் கிடைச்சதுக்கு 46 வயசுல. நீங்க சிறந்த மாணவனா இருக்கிறதுக்கு என்னுடைய பாக்கியம், கடவுளுக்கு ரொம்ப உண்மையிலே இன்னைக்கு விநாசகி சாமி கும்பிட்டு இருந்தோம், கொஞ்சம் கரண்ட் போயிட்டு உங்களை நினைச்ச உடனே கரண்ட் வந்துட்டு கண்ணீர்ல அப்படியே மூங்கிட்டு. அப்ப கரண்ட் கையில வச்சிருக்கேன். இல்ல சார், கண்ணுல கண்ணீர் வந்துட்டு. ஆனா நீங்க இல்லன்னு சொன்னாங்க, உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கிறேன். ஆனா ஒரு ஆள் சொன்னாங்க, அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு கொடுக்க மதிப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை ஏத்துக்கிற மனசே இல்லை. நிறைய வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப கண்ணீர் வந்துட்டு. இவ்வளவு தெளிவா நீங்க சொல்லிக்க பார்க்கும்போது ஒரு எல்லா உலக மக்களும் உங்கள்கிட்ட கத்துக்கணும். உலக மக்களுக்கு நீங்க ஜோதிட தலைவா அப்ப தனி ரூம் சரிங்க, சரி, ரொம்ப நன்றிங்க. ஐயா, நான் மெக்கானிக் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆரம்ப காலத்துல இருந்து. தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கட்சிட்டி வந்து சூரியன் புதன் அதிகமா இருக்கு. அப்ப என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை. செய்யலாமே, 56 வயசு ஆச்சுல, ஜோதிடமே செய்யலாமே. ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாம், கன்சல்டன்ட் பண்ணலாம். 46 வயசு ஆகுது சார். சரி, நீங்க ஒண்ணு ஜோதிடம் பார்க்கலாம், இல்ல நீங்க எடுத்து மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல கன்சல்டன்டா இருக்கலாம், செய்யலாமே. சூரியன் புதன் பார்த்தேன். சூரியன் புதன் அதிக கட்சிட்டி ஆயிலியம் 1ஆம் பாதத்துல இருக்கு. சூரியன் புதன் வந்து வக்கரமா இருக்கு. அதான் ஒரு வாரத்துக்கு அதிக பாகை கொண்டு தொழில் பண்ணும்போது சிறப்பா அமையும் சொன்னாங்க. அதான் வக்கரமா இருக்குன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், கண்டிப்பா நல்ல நாலேஜ் கிடைக்கும், நல்ல நாலேஜ் உங்க ஃபீல்ட்ல இருக்கும், காசா ஆகலைங்கிற வழி இருக்கும். அதனால அது படிங்க, கண்டிப்பா ஒரு நாளைக்கு அது பெரிய பொருளை கொடுக்கும். சரி சார், எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு மட்டும் தாங்க சார். சங்கரங்கோயில் வரும்போது சொல்லுங்க, தாங்க நேர்ல பாக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க சார். யார்கிட்ட சொல்லணும்? சங்கரங்கோயிலே சொல்லவா, உங்கள்கிட்ட சொல்லணுமா? சார், அம்மாட்ட சொன்னா போதும் சார். சரி, அம்மா சங்கரங்கோயில் தான் சொல்லுங்க. இந்த தங்கச்சியில மட்டும் சொன்னா போதும். சரி, சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஒரு ஜோதிடருக்கு சனியின் பார்வையில் புதன் கேது இருந்தால், நானே மெதுவா பேசுவேன், என்னோட நீங்க மெதுவா பேசுறீங்க, என்ன சமாச்சாரம்?
ஒரு ஜோதிடருக்கு ம். சனியின் பார்வையில் புதன் கேது இருந்தால் அவர் பரிகாரம் சொல்ல தகுதி உடையவரா? அந்த முதல்ல ஜோதிடர். பாருங்க, சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் அடுத்தவங்க கர்மா வாங்கிட்டு நம்ம தயாரா இருந்துக்கிறணும். நம்ம ஏன்னா யார் ஜோதிடத்துல வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னா சனி புதன் சேர்க்கை இருக்கவங்க சந்திக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து அடுத்தவங்க உங்க உழைப்புக்கு நீங்க என்ன வேணாலும் கூடிய சார்ஜ் பண்ணுங்க. ஒரு தவறான வாக்குறுதியை தவறான விஷயத்தை சொல்லி காசு சம்பாதிச்சது நம்ம பாதிக்கும். அது கர்மா. உங்களுக்கு அந்த நாலேஜை கொடுக்குமானா கொடுக்கும். நீங்க அதை சம்பாதிக்கலாமான்னா சோதனத்துல சம்பாதிக்கலாம். ஆனா சொல்றது வந்து உங்க ஃபீஸா நீங்க 5000 10,000 கூட வாங்கிக்கிங்க. ஒரு பரிகாரம் சொல்லி தவறா சம்பாதிச்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்? பரிகாரம் சொல்லலாம். அது கர்மா வரும் அந்த என்று சொல்கிறீர்கள் அந்த ஐயா. பரிகாரத்தை கூட நானே செய்யறேன்னு காசு காசப்பட்டு செஞ்சிடக்கூடாது. வித்தைக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்கன்னு சொல்ல வரேன். இப்ப கோயில் பரிகாரம் எல்லாம் நிறைய நீங்கள் சில விஷயங்களுக்கு தீர்வாக சொல்லி இருக்கிறீர்கள். அதை நாம் சொல்வதனால் நமக்கு சொல்லலாம் வராது. ஏதேனும் இங்க பாருங்க, நீங்க வராது. போய் நீங்களே போய் பரிகாரம் பண்ணா தப்புங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற எந்த தப்பும் வராது. தைரியமா சொல்லுங்க. சரி. ரொம்ப நன்றி ஐயா. நல்லது. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இப்ப 2ல சனி இருக்கும்போது கல்வியில தடை வருது இல்ல? ம். இப்ப அதுல ராகு தசை கேது புத்தி, கேதுவே 2ல போகும்போது அந்த பிள்ளைக்கு வந்து படிப்புல தடை வரும்போது ஓபன் ஸ்கூலிங் அப்படிங்கறதுல ஹோம் ஸ்கூலிங் மாதிரி போட்டா அந்த டிஸ்கண்டினியூங்கிறதையும் கடந்து போற மாதிரி அதை எடுத்துக்கலாமா? இப்படிங்கிற எடுத்துக்கலாம். முதல்ல 2ல பாவகரம் இருந்ததுன்னா அது கண்டிப்பா கல்வியில தடை செய்யும். எது வரைக்கும்? 16 வயசுக்குள்ள. ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதேனும் ஒரு வகையில பூஸ்ட் அப் பண்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி செய்யறது சிறப்பு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா 6th முடிச்சு 8th போவாங்க, 8th 10th அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி ஜம்ப் பண்ணி அனுப்பலாம். அது மறுபடியும் வராது. ஓகே குருஜி, நன்றி குருஜி. 2ல பாவகரம் இருக்கும்போது 3 விஷயத்தினால படிப்பு தடைப்படும். ஒண்ணு குடும்ப சூழ்நிலையினால தடைப்படும், உடல்நல கோளாறுனால தடைப்படும், குடும்பத்துடைய பொருளாதாரம் பக்கத்து குடும்பத்துல வரக்கூடிய சண்டைனால வரும், குடும்பமே ஊர் விட்டு போறதுனால தடை வரும். இந்த 4 விஷயங்கள்னால படிப்புல தடை வரும். ஸோ இந்த 4ல எது வந்தாலும் அவங்க என்ன செய்யலாம்? சரி, ஒரு வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் படிக்க சொல்லுங்க. உலகத்திலே மிகச்சிறந்த ஒண்ணு எதுன்னா கல்வி. அதை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏதேனும் ரூபத்துல கல்வியை படிச்சுக்கிட்டே இருங்க, படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க, படிக்க வைங்க. அடுத்து. வணக்கம் ஜி. வணக்கம். ஜாமக்கோல் பிரச்சனத்துல வீடு சம்பந்தமா ஒரு கேள்வி. துலாம் உதயம், ஆருடம் வந்து ரிஷபத்துல வருது. உதயத்திலே குரு இருக்கு. காரகிரகம் செவ்வாய் வந்து தனுசுல இருக்கு. குருவை தொட்டதுக்கு அப்புறம் அந்த செவ்வாய் தான் வருது. இது வந்து அமையுமா அப்படின்னு கேள்வி கேட்டா இது இப்ப 3 விஷயம் சொல்லிடுவோம். உதயத்துக்கு ஆருடம் 8ஆ இருக்கு அப்படின்னா வீட்டை பெருசா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க. 8ஆம் இடம் பெரிய ஆசையை தூண்டுறது. இதோட சக்தி வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்னா 1 கோடிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உதயத்துல குரு இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு வீடு அமையுமானா நிச்சயம் அமையும். அதே இடத்துல குரு வந்து அவர் ஒரு கடனை கொடுக்காம வீடை கொடுக்க மாட்டார். 3 விஷயத்துல சொல்ல போறோம். முதல்ல உதயத்துக்கு ஆருடம் 8ல இருக்கு. பெரிய லெவல்ல பேராசைப்பட்டு பெருங்கடனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லணும். உதயத்துல குரு இருக்கும்போது அவர் எந்த பாபாதிபதி இருந்தாலும் காரியத்தை நடத்தி தருவார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொன்னு, எப்பவுமே உதயத்துல நிற்கக்கூடிய சிம்டம்ஸை கொடுக்கும். உதயத்துல குரு இருந்தோன்னா குழந்தை பெறக்கூடிய காலமா இருந்தா குழந்தை பிறந்தவனே வீடு கிடைக்கும்னு சொல்லணும். அதே நேரத்துல குரு ஒரு பொருளாதாரம் இருக்கும், நம்ம கடன் வாங்கி தான் வீடு வாங்க போறோம்னு அர்த்தம். அடுத்து. வணக்கம். வணக்கம். ஐயா, ராகுகேதுக்கு ஒரு பக்கம் வந்து வக்ர கிரகங்கள் இருக்கு, ஒரு பக்கம் வந்து வக்ரம் இல்லாத கிரகங்கள் இருக்கு. இது என்ன சொல்ல வருதுங்க? வக்கரமா இருக்கு, இது என்ன சொல்ல வருதுன்னு கேள்விக்கு எப்படி இது? வக்கரம் இல்லாத கிரகங்கள் எப்பவுமே பாசிட்டிவான பலன்னு சொல்லுது. வக்கரமா இருக்க கிரகங்கள் ராகுகேதோட கட்சியில சேர்ந்துருது. அது ஒரு பக்கம் சொல்லக்கூடாது, ராகுகேதோட சேர்ந்த கிரகம் தான் சொல்லணும். என்னைக்குமே வக்கர கிரகங்கள் எந்த பக்கத்துல இருந்தாலும் ராகுகேதோட குணத்தை தானே அவர் பிரதிபலிக்கிறது. ஒண்ணு. 2வது, ஒரு கபடி டீம்னு நினைச்சுக்க. கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நிக்கிறதெல்லாம் நேர்முகமா இருக்கு, இந்த பக்கம் வக்கிறதுனா 2 எதிர்மறையான குணங்கள் உள்ள குடும்பத்துல ஃபைட் பண்ணிட்டே இருக்க போறாருன்னு சொல்லுங்க. அது மட்டும் ஞாபகம். நீங்க ஒரு வேலை செய்ய, ஒரு கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா அங்க 2 டீம் இருக்கும். ஒண்ணு பாசிட்டிவ் டீம் இருக்கும், நெகட்டிவ் டீம் இருக்கும்.
உங்களுக்கு வக்கரம் இல்லாத கிரகத்தோட தசாபதி இருந்தா நீங்க பாசிட்டிவ் டீம்ல இருப்பீங்க, வக்கரத்துடைய தசாபதி இருந்தா நெகட்டிவ் டீம்ல இருப்பீங்கன்னு அர்த்தம். 2 குணம் உள்ள இடத்துல உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். அது அடுத்து. ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. ஐயா இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து இந்த பால்ய அவஸ்தை மரண அவஸ்தை அந்த மாதிரி எல்லாம் பிரிக்கிறோம்லங்கய்யா. அதுல ஆமா, ஆமா. ஒருத்தரோட ஜாதகத்துல எல்லா கிரகங்களுமே 25 பாகைக்கு மேல இருக்குங்க. அப்ப எல்லா கிரகங்களும் அந்த மரண அவஸ்தையை நோக்கி போறதா எடுத்துக்கிறதுங்களா? நீங்க பாருங்க, ஆண் ராசில ஒரு மாதிரி பெண் ராசில ஒரு மாதிரி தான் அவஸ்தை பிரிக்கணும், ஒரே மாதிரி பிரிக்க கூடாதுல்ல. ஓகேங்க சார். அப்போ ஒண்ணுல மரண அவஸ்தை தான், இன்னொன்னுல பாலவ அவஸ்தை வருமே. இல்லைங்க, இது அந்த மாத்தி வரையில அந்த மாதிரி பிரிச்சு வரையிலயும் அதே மாதிரி வருதுங்க ஐயா. நீங்க அப்படி பிரிச்சு வந்து எல்லாமே மரண அவஸ்தை எல்லாமே வலியோட இருக்கக்கூடிய பலனை மட்டும்தான் கொடுக்கும். திருமணமானாலும் பெயின் இருக்கும், குழந்தை பெற்றாலும் பெயின் இருக்கும், வீடு வாங்கினாலும் வலி இருக்கும். எல்லா ஈவெண்ட்லயுமே அந்த பெயின் அப்படியே கூடவே டிராவல் ஆக போகுதுன்னு சொல்லுது அந்த அவஸ்தை. இல்ல அப்ப அந்த கிரகங்கள் வந்து இப்ப திசை நடத்தையில எந்த மாதிரிங்க ஐயா பலன் எடுத்துக்கிறது? எந்த பலன், நீங்க மரண அவஸ்தை நிற்கக்கூடிய கிரகம் தசாபத்தி நடத்தும் போது அந்த வலியோடு தான் பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப குரு வந்து இப்ப 7ஆம் இடத்துல வந்து நிஸ்பலம்னு சொல்லி எடுத்து திசை நடத்ததை எடுத்துக்கலாமாங்கய்யா? இல்ல 7ஆம் இடத்துல வந்து குரு நீங்க கேட்டது அவஸ்தைங்கிற விஷயத்துல அந்த ஓகேங்க. நிஷ்பலம்ங்கிறது மறந்துடும். முதல்ல ஓகேங்க. அவஸ்தையத்துக்கு மரண வச்சுன்னா அது வலியை கொடுப்பாரு. ஓகேங்க ஐயா. நிஷ்பலம் ஏண்டா பண்ணணும்னு தோண வைக்கும், எதிர்பார்ப்பு சரிங்க. நிறைவேறலன்னு தோணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுதுங்க. நன்றிங்க ஐயா. நீங்க பார்க்கும்போது ஆண் வீட்டுல ஒரு மாதிரி பெண் வீட்டுல மாதிரி ஒரு மாதிரி அவஸ்தை கணிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. ஒரே மாதிரி அவஸ்தை வராது, செக் பண்ணிக்கணும். ஓகேங்க. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நல்லது. அடுத்து. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். தாராபுரத்திலிருந்து வீரமணிங்க. சொல்லுங்க. இப்ப ராகுவோட தொழில் அப்படிங்கும் போது இப்ப அரசு துறையில போறவங்களுக்கு எந்த இது வந்து குறிக்கும் ஐயா? அது என்ன பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லாம் ராகு குறிக்குங்க. ஒண்ணு. சரிங்கய்யா. ரயில்வே டிபார்ட்மெண்ட்லாம் குறிக்கும். சரிங்கய்யா. போக்குவரத்து துறைகளை குறிக்கும், அலைச்சலை குறிக்கும். சரிங்க சரிங்கய்யா. அதே மாதிரி சரிங்க. வயரிங், சரிங்கய்யா. ஃபயர்மேன் அதை குறிக்கும். சரிங்க சரிங்க. என்டிசின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி குறிக்கும். சரிங்க சரிங்க. ஆயில் கார்பரேஷன்ல கீழே போர் வண்டிகளை குறிக்கும். சரிங்கய்யா. சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அரசு உத்தியோகத்துல கவர்மெண்ட்டுக்குள்ள மெடிக்கலுக்குள்ள போனான்னா லேப்ரஸ்கோபி, ஸ்கேனு இதெல்லாம் குறிக்கும். செயற்கை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் குறிக்கும். அதே மாதிரி எல்லா ஆயுதங்களையும் குறிக்கும். எல்லா கவர்மெண்ட் லேபரேட்டரியும் ராகு தான். நான் லோகநாதன் பேசுறேன். சொல்லுங்க. பெற்றோரை விட்டு வெகு தொலைவில் பிள்ளைங்க இருக்கிறது வந்து பிள்ளைங்க ஜாதகத்தினாலயா இல்ல பெற்றோரோட ஜாதகத்தினாலயா? பிள்ளைங்க ஜாதகத்தினாலதான் எப்படி தீர்மானிக்கிறது? பிள்ளைங்க ஜாதகத்துல தான் இருக்கும். பிள்ளையோட ஜாதகத்துல லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலும் அது பெற்றோர் பக்கத்துல இருக்காது, பெற்றோர் பக்கத்துல பெருசா வளராது அப்படின்னு அர்த்தம். பெற்றோர் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி எங்கேயாவது 6, 8 பண்ணல உட்காந்தா நம்ம பெற்றோர் பக்கத்துல நம்ம பக்கத்துல வரவிட மாட்டோம்னு அர்த்தம். இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டா குழந்தைங்க ஜாதகம்லாம் வெளிப்படுத்தும். ஒரு ஆளுக்கு 4 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதுல ஒரு குழந்தை அவர் பக்கத்துல இருக்கலாம், மற்ற 2 குழந்தைங்க 3 குழந்தை வெளியில இருக்கலாம்னா அந்த குழந்தை ஜாதகத்துல லக்னாதிபதி மறையும் போதோ பலகீனமாகும் போதோ மட்டும்தான் அந்த ஜாதகம் அப்பாவை பெற்றோரை விட்டு பிரிஞ்சு நிக்குது. அதே மாதிரி குரு மறைஞ்சிருக்கிற ஜாதகங்கள்லாம் பெற்றோரும் குழந்தைகளும் சேர்ந்தே முடிவெடுத்து பிரிஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. அடுத்து. வேற யாராவது கேள்வி? ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி வலு குறைஞ்சிட்டாங்க, அதை விட 9, 11ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து தசை வரல, இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பரிகாரமா சொல்லலாம்? அப்படி பொருத்தத்துக்கு வரும். நீங்க சொல்லும்போது 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்த தசை வரலைன்னா அது எந்த பயனும் இல்லை. ஆனா புத்தி அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தற்காலிகமா இருக்கும். 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா 7ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த கிரகத்துடைய அந்த தெய்வத்தை அதிதேவதை கெட்டியா பிடிச்சு கும்பிடுங்க. அது என்ன செய்யணும், அந்த உறவு கைவிட்டு போகாம தக்க வச்சு கொள்ளும். 9ஆம் இடம் 11ஆம் இடம் தசாபதி அந்த கிரகங்கள் வராம போது அந்த தெய்வத்தை கும்பிட்டோம்னா நம்ம வீட்டுக்கார வேணான்னு இல்லைன்னா மனைவி வேணான்னு சொல்ல வச்சிரும். மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி சொல்றேன். 7ஆம் அதிபதி பலகீனமா இருக்கு, 9, 11 பலமா இருக்குன்னா நம்ம 9, 11 தெய்வங்களை அதிகமா கும்பிடும் போது நம்ம
கணவனோ அல்லது மனைவி ஆப்போசிட் நபரை வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உதற ஆரம்பிச்சிருவோம். 7ஆம் இடம் பலகீனமா இருக்கும்போது 7ஆம் இடம் தெய்வத்தை கும்பிடும்போது நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, போதும். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் இந்த விநாயகர் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்றேன். இன்னைக்கு நம்மளுடைய ஜிகே ஃபவுண்டேஷன்ல விநாயகருக்கு சிறப்பு பூஜை பண்ணப்பட்டது. அதுல எல்லா மாணவர்களும், எல்லா ஜோதிடர்களும், எல்லா பெருமக்களும், எல்லா முனிவர்களும், எல்லா ஞானிகளும் சிறப்பா இருக்கணும்னு, மொத்த உலகமும் சிறப்பா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிருக்கோம். கூடுதலா ஜோதிடர்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கணும், எல்லாருடைய நாவலும் இருந்து நல்லது படிக்க வைக்கணுங்கிற பிரார்த்தனையை நான் கோரிக்கை வைக்கிறேன், பிரார்த்தனையும் பண்றேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகானவரை அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும், நிறைந்த செல்வத்தையும், உயர்ந்த புகழையும், மெய்ஞானத்தையும், பேரறிவையும், பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையோடும் அனைவருக்கும் வழங்கட்டும். எல்லாருடைய நாவலும் எல்லாருடைய குடும்பத்துக்கும் விநாயகருடைய சுபிட்சம், சந்தோஷம் நிரம்ப கிடைக்கட்டும். வாக்குப்பளிதமாக வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.